Hi students, welcome to Meena Max. Class 11th R.D. Sharma இருக்க trigonometric functionsல exercise 5.1 இருக்க identity பார்க்க போறோம். Third identity cosecant theta minus sin theta secant theta minus cos theta into tan theta plus cot theta which is equal to 1. LHS எடுத்துட்டு RHS prove பண்ண போறோம். LHS என்னன்னா cosecant theta minus sin theta into secant theta minus cos theta into tan theta plus cot theta. Okay va? இந்த cosecant theta ஓட reciprocal என்ன 1 by sin theta minus sin theta. இந்த secant theta ஓட reciprocal 1 by cos theta minus cos theta into tan theta plus 1 by tan theta. இந்த cot theta ஓட reciprocal 1 by tan theta. Okay va? இந்த இடத்துல denominatorல நான் ஏன் 1 போடுறேன் அப்படின்னா இந்த sin theta ஓட denominatorல 1 இருக்கிறது அர்த்தம். எந்த ஒரு நம்பர் எந்த ஒரு டேர்ம்ஸ்க்குமே denominator எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்கிறது அர்த்தம். சரியா? அப்போ தான் LCM எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக தான் நான் அந்த 1 போட்டிருக்கேன். 1 போடுறதுனால தப்பு இல்லை. ஓகே, 1 into 1 1 மைனஸ் sin theta into sin theta sin square theta divided by sin theta into 1 sin theta. 1 into 1 1 cos theta into cos theta cos square theta divided by 1 into cos theta cos theta. Third term tan theta into tan theta tan square theta 1 into 1 1 plus plus. Next denominator 1 into tan theta tan theta. Okay va? நமக்கு தெரிஞ்ச basic identities sin square theta plus cos square theta which is equal to 1. Next secant square theta minus tan square theta which is equal to 1. sin square theta வேணும்னா இந்த plus cos square theta opposite side கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 1 minus cos square theta which is equal to sin square theta. அதே மாதிரி cos square theta வேணும் அப்படின்னா இந்த sin square theta வாங்க கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 1 minus sin square theta which is equal to cos square theta. நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக எப்படி வேணால் நம்ம இந்த ஐடென்டிட்டியை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் secant square theta வந்து மைனஸ் tan square theta ஆப்போசிட் சைட் போகும்போது 1 plus tan square theta மாறும். ஓகேவா? இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் நம்ம இந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ண போகிறோம். 1 minus sin square theta replaced by cos square theta divided by sin theta. Next 1 minus cos square theta replaced by sin square theta divided by cos theta into 1 plus tan square theta replaced by secant square theta divided by tan theta. ஓகேவா? இப்போது இங்கே 2 cos square theta அது cos square theta இருக்குது. cos theta into cos theta ஒரு cos theta கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் ஒரே ஒரு cos theta இருக்கும். அதே மாதிரி இங்கே sin square theta into sin theta ஒரு sin theta கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு sin theta இருக்கும். இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ secant square thetaவை அதோட ரெசிப்ரோக்கல் 1 by cos square theta whole divided by tan theta எப்படி எழுதலாம்? sin theta by cos theta எழுதலாமா? இந்த தேர்ட் டேர்ம் மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். 1 by cos square theta இந்த டிவிஷன் sin theta by cos theta நான் எழுதுகிறேன். ஓகேவா? இந்த டிவைடை நான் டிவிஷனில் எழுதுகிறேன். இப்போது ஆஃப்டர் த டிவிஷனை நம்ம எப்படி எழுதலாம்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸாக எழுதலாம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் இந்த டிவிஷனுக்கு அப்புறம் sin theta by cos theta இருந்துச்சுன்னா மல்டிப்ளைன் போட்டு நியூமரேட்டர் நியூமரேட்டர்லேயும் நம்மளால் எழுத முடியும். அதுதான் ரூல். ஓகேவா? ஆஃப்டர் த டிவிஷன் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸில் நான் எழுதியிருக்கேன். எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்கே cos square theta இருக்குது, இங்கே cos theta இருக்குது. cos theta into cos theta இங்கே cos theta ஒரு cos thetaவும் போயிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு cos theta இருக்கும். அப்போ ரிமைனிங் sin theta. இப்போ நம்ம இது உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது sin theta into cos theta divided by sin theta into cos thetaன்னு கிடைக்கும். ஸோ அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மட்டும் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? LHS எடுத்துக்கிட்டோம், RHSஸை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.